வணக்கம். நான் உங்கள் மோகனா. 5/9/2025 வெள்ளிக்கிழமை தினத்தந்தி. இதை பாருங்க. நகரி செப்டம்பர் 5. குடும்ப தகராறில் விபரீதம். 3 குழந்தைகளை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொன்ற தந்தை விஷம் குடித்து தற்கொலை. செய்திகள், முக்கிய செய்திங்க. குடும்ப தகராறில் 3 குழந்தைகளை பெட்ரோலை ஊற்றி எரித்து கொன்ற தந்தை விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டம் எர்ரார்கொண்டபாளையம் மண்டலம் பொத்தா பொய்யா பள்ளியை சேர்ந்தவர் புத்த வெங்கடேஸ்வரர் வயது 36. இவரது மனைவி தீபிகா. இவர்களுக்கு மெக்சிதா 8 வயசு, ரகுவர்ஷினி 6 வயசு என 2 மகள்களும் சிவதர்மா 4 என்ற ஒரு மகனும் உள்ளனர். இதற்கிடையே கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் மனமுடைய புத்தர் வெங்கடேஸ்வர் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்துள்ளார். தான் இறந்தால் குழந்தைகள் சிரமப்படுவார்கள் என்று நினைத்த அவர் தனது குழந்தைகளை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். வழக்கம்போல் குழந்தைகள் பள்ளிக்கு சென்று விட்டனர். மாலையில் பள்ளி முடிந்து 3 குழந்தைகளையும் மோட்டார் சைக்கிளில் புத்தர் வெங்கடேஸ்வரர் தெலுங்கானாவில் உள்ள நாகர்கனூல் மாவட்டம் அச்சம்பேட்டை மண்டலம் அஜிபூர் என்ற இடத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு வைத்து 3 குழந்தைகள் மீதும் ஈவு இறக்கமின்றி பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார். இதில் 3 பேரும் தீயில் எரிந்து பரிதாபமாக இறந்தனர். பின்னர் புத்தர் வெங்கடேசர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். கணவனும் குழந்தைகளும் வீடு திரும்பாததை அறிந்த தீபிகா பல இடங்களில் தேடினார். ஆனால் அவர்கள் கிடைக்காததால் போலீசில் புகார் செய்தார். போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் 3 குழந்தைகளும் கொலை செய்து அவர் தற்கொலை செய்தது தெரிய வந்தது. அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் மூலமாக 3 பேரின் உடல்களும் மீட்கப்பட்டன. குழந்தைகள் கணவரின் உடல்களை பார்த்து தீபிகா மற்றும் உறவினர்கள் கதறி அழுதது பரிதாபமாக இருந்தது. ஏன் இறந்தாங்க, எதுக்கு இறந்தாங்கன்னு தெரியல. இறந்தவன் தனியாக இறந்து போகாமல் குழந்தைங்களையும் சாவடிச்சிட்டான். இந்த மாதிரி குழந்தைங்களை சாவடிக்கிறதுக்கு அவங்க பெற்றுக்காமே இருந்திருக்கலாம். 2 பெண் குழந்தைங்க, ஒரு பையன். எப்படி இருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு நம்மளுக்கு தெரியல. இதனுடைய விவரம் எப்போ வரும் பார்க்கலாம். அடுத்தது அதே மாதிரி தான் குழந்தைங்க சம்மந்தப்பட்டது. ஆனால் இது சின்ன குழந்தை, கை குழந்தைங்க. இது வேறொரு செய்தி. இங்கே பாருங்கள், தினத்தந்தியில் இந்தூர் செப்டம்பர் 5ங்க. மத்திய பிரதேச அரசு ஆஸ்பத்திரியில் அவலம்ங்க. பிரசவ வார்டில் எலி கடிச்சு 2 பச்சிலம் குழந்தைகள் பலி. அந்த குழந்தைங்களை எலி கடிச்சு தான் எப்படி இருக்குங்க. நம்மளுக்கே சும்மா எதனா கடிச்சிச்சுனாலே கத்துறோம் பாருங்க. மத்திய பிரதேச அரசு ஆஸ்பத்திரியில் பிரசவ வார்டில் எலி கடித்து 2 பச்சிலம் பெண் குழந்தைகள் பலியாயினர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் மகாராஷ்டிரா யஷ்வந்தர் ராவ் அரசு ஆஸ்பத்திரி உள்ளது. இங்கு பிரசவ வார்டில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவில் கடந்த 2ஆம் தேதி ஒரு பெண்ணுக்கு பிறந்த பெண் குழந்தை திடீரென உயிரிழந்தது. இதனிடையே இந்த குழந்தை எலி கடித்து உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர். ஆனால் குழந்தை இரத்த தொற்று காரணமாகவே உயிரிழந்ததாக ஆஸ்பத்திரி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று முன்தினம் அதே வார்டில் பிறந்த 1.60 கிலோ எடை கொண்ட மற்றொரு பெண் குழந்தை உயிரிழந்தது. இந்த குழந்தையும் எலி கடித்ததால் உயிரிழந்ததாக கூறப்பட்டது. குழந்தையின் இடது கையின் 2 விரல்களை எலி கடித்ததால் லேசான கீறல்கள் இருந்தன. இந்த புகார் தொடர்பாக ஆஸ்பத்திரியில் நர்சுகள் உட்பட 6 சுகாதார ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நர்சிங் சூப்பரண்ட் மணி நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் அலட்சியமாக இருந்ததாக கூறி குழந்தை அறுவை சிகிச்சை துறை தலைவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஆஸ்பத்திரியை சுத்தம் செய்தல், பாதுகாப்பு, பூச்சி கட்டுப்பாடு ஆகியவற்றுக்கு தனியார் நிறுவனம் ஒப்பந்தம் எடுத்துள்ளது. அந்த நிறுவனத்துக்கு மாதம் ரூபாய் 1 கோடி வழங்கப்படுகிறது. இந்த தனியார் ஒப்பந்த நிறுவனத்துக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் ரூபாய் 1 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டது. இதுகுறித்து மத்திய பிரதேச முதல் மந்திரி மோகன் யாதவ் கூறுகையில், சுகாதாரத்துறையின் முதன்மை செயலாளர் மற்றும் இந்தூர் மாவட்ட கலெக்டர் ஆகியோரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டேன். உத்தரவிட்டேன். பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவத்துறையில் எந்தவிதமான அலட்சியத்தையும் அரசாங்கம் பொறுத்து கொள்ளாது என தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.